அத நாம கையாள வேண்டியதில்லை. தாவீதுக்கு தீயவனா இருந்த சவுல் ராஜாவை கொல்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்ச நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா அவர் அதை செய்யல. சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்புறம் அது நீதிக்கான சரியான நேரமும் இல்லை. தேவன் தன் மக்கள் மீது இரக்கம் காட்டுவார்னு சொல்றாரு. எப்போ, எங்க? பள்ளியில இதை படிக்கிற யாராவது ஒருத்தர் இதை கத்துக்கிட்டாங்களான்னு பார்க்கலாம். அவங்க பலம் போகும்போது? ஆமா, சரியா சொன்ன. அதனால ஆண்டவராகிய கர்த்தர் நீதி வழங்க அனுமதிக்கலாமா? ஒருவேளை நாம இந்த விஷயங்களை வேற வழியில கையாளலாம். எல்லா நேரமும் வலிமையானவரா இருக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. மேசியா கூடவா? நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா மேசியா ஒரு உயரமான குதிரை மேல உட்கார்ந்து ஆயுதங்கள் ஏந்தி எருசலேமுக்கு வருவார்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள சமாதானம் செய்யறவங்க மேல அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு, ரொம்ப நிம்மதி அடைவாரு. நீங்க இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்க உங்க வாழ்க்கையில நீண்ட காலம் உங்க கூட வாழ்ந்தாலும் பல நேரங்கள்ல பெரியவங்களுக்கு குழந்தைங்க கிட்ட இருக்கிற விசுவாசம் தேவைப்படுது. இந்த விசுவாசத்தை நீங்க கெட்டிய பிடிச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆனா நீ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்க அபிகேல். நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பதில் உங்க எல்லாருக்காகவும் தான். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற அனுப்பினார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். அனுகிரக வருஷத்தை முழுங்குவதற்கும் அனுப்பினார். ஏசாயா, உங்க கூட நேரத்தை செலவிட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் ரொம்பவே விசேஷமானவங்க. என்னோட அடுத்த மாணவர்களும் இதே கேள்வியை கேட்பாங்கன்னு, அவங்க என்னோட பதிலையும் கேட்பாங்கன்னு நம்புறேன். இந்த புரிந்து கொள்ளும் திறன் அவங்க கிட்ட இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நேரம் வரும்போது உங்களை மாதிரி அவங்களும் என்னை பத்தி மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன்.